என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை, ஒரு லெஜெண்ட். நீங்க அவரை யாரு கூடவும் இந்தியாவில் நான் ஒப்பிட மாட்டேன். மனிதன்ல எல்லாரும் சமம், இல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை ஒப்புக்கொள்ள முடியாது. சாஸ்திரம் அதை அங்கீகரிக்கல. ஏண்டா இந்த தமிழர்கள் எப்பவும் அடிமையா இருக்கணுமா? அவங்க முன்னுக்கு வரவே கூடாதா? நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை, பரப்புகளை வயல்களாக்கவா, வறுமை எனும் நோயை தீர்க்கவா, அடிமைத்தனம் நீயும் போக்கவா. ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன? களிமண்ணா சுண்ணாம்பா? மண்ணையும் வென்று வாடி ஓர் தேவையை கொண்டு வாழு. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. அம்மா எந்த காலத்திலே பேசினாள்? என் பேரை கேட்டு கால் நடுங்க. ஏய் பூசாரி, சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க. அபச்சாரம் அபச்சாரம். என் மீது கோபம் இங்கு பார்த்தொடுக்க. தென்றலை தீண்டியதில்லை நான், பின்னே வீச இங்கும் வாழெடுக்க. தீயை தாண்டி இருக்கிறேன். 13 வயதிலே இந்திய அரசை எதிர்ப்பதற்காக ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்த இந்திய ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்காக கொடி பிடித்து, தமிழ் கொடி பிடித்து தெருக்களிலே ஊர்வலம் நடத்தியவர் கருணாநிதி. நம்ம ஊருகா, நம்ம தான் அதை பார்த்து நம்ம தான் இதுக்காக சண்டை செய்யணும். நம்முடைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், மனு நீதி போன்றவைகள் எல்லாம் என்ன சொல்கிறது என்றால், பெரும்பாலான மக்களுக்கு ஏன் உரிமை கிடைக்கவில்லை என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வதற்கு என்ற அச்சத்தால் தந்திரமாக என்ன செய்தார்கள் என்றால், சூத்திரன் படிக்கக்கூடாது, கீழ் ஜாதிக்காரன் படிக்கக்கூடாது, படித்தால் அறிவு வந்துவிடும் அல்லவா, படித்தால் கேள்வி கேட்போம் அல்லவா, அதற்காக படிக்க கூடாது. சும்மா படிக்க கூடாது கேட்போமா, அதற்காக படித்தால் பாவம் என்றார்கள். 2 பேருக்கு ஒரே வயசுதான் ஆறுது. இவனை படிக்க வச்சா என்னையா? இவனை படிக்க வச்சா யாரு வேலை செய்யறது? அவன் படிப்பான், இவன் தொடப்பான். இதுதான் அவங்க தளபதி. நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்வோர் நாளும் வந்தது, கோளும் தொலைந்தது. ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு என எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது. கலைஞரை எடுத்துன்னு வந்த திட்டம் இளம் சிறா இருதய அறுவை சிகிச்சை திட்டம் இருக்கு. ஐயா இந்த திட்டத்தை மட்டும் எடுத்துட்டு வரலன்னா எப்பயே மண்ணுக்குள்ள போயிருப்பாங்க. முன்னாடி இப்ப இந்த குழந்தைங்க நிக்கிறாங்கன்னா காரணம் அந்த திட்டம் தான். என்
குழந்தைக்கு பிறந்து 2 மாசத்துலயே ஹார்ட்ல ஓட்ட அடப்புன்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுக்காரங்க வந்து ஸ்டால் வண்டியில இட்லி கடை தான் வச்சிருக்கோம். எங்களுக்கு என் பிள்ளைக்கு இப்போ 5 வயசுல தான் இந்த ஆப்ரேஷன் இருந்தது. கலைஞர் ஐயாவில் தான் எனக்கு இந்த ஆப்ரேஷன் என் பிள்ளைக்கு நடந்தது. இப்போ என் பிள்ளை உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் கலைஞர் ஐயா தான். கலைஞர் ஐயா வந்து இது வரைக்கும் நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்காரு. அவர் என் உயிரையும் காப்பாற்றுவாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. கட்சி தலைவர் அவர் இருக்கிறாரு. இறந்து இத்தனை மாத காலமாக ஒருவருக்கு தொடர்ந்து புகழஞ்சலி கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. தமிழகம் பூரா, உலகம் பூரானா ஒரே ஒரு ஆள் கலைஞருக்கு தான். முன்னை விட மிக வேகமாக கலைஞரின் புகழ் பற்றி பேசப்படுகிறது. அப்படின்னா அவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு அந்த மனுஷன். இருப்பது ஒரு உயிர், அது போக போவது ஒரு முறை. ஆனால் அது நல்ல காரியத்திற்காக போகட்டுமே என்ற அண்ணாவின் பொன்மொழியை இருதயத்திலே தாங்கி இத்தனை ஆண்டு காலமாக இளவை முதல் பணியாற்றி வருகின்றவர் தான். தமிழுக்காக, தமிழ் புலவருக்காக அந்த பிச்சையை கொடுத்தார், உயிரையே கொடுத்தார் என்றால் அப்படி உயிரை கொடுக்கிற ஒரு காலம் வரை நேரத்திலே கொடுப்பேன் அல்லாமல் வேறு யாருக்கும் தரமாட்டேன். அந்த உயிர் நிச்சயமாக நீங்கள் எண்ணுகிறபடி 100 ஆண்டுக்கு மேலும் இருக்கும். அதற்குள்ளே கொடுக்க வேண்டும் என்றால் அது தமிழுக்காக, தமிழருக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ் கலைக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் இலக்கியத்திற்காகத்தான். வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா. நாங்கள் தமிழர்களாக வாழ்வோம், யாருக்கும் அடிமையாக மாட்டோம் என்ற உறுதியை எனக்கு அளித்தாக வேண்டும். அந்த உறுதியை அளித்தால் இன்னும் 50 வருடங்களுக்கு கூட நான் உயிரோடு இருப்பேன். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இன்றைக்கு அந்த கருணாநிதியினுடைய வழித்தோன்றல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநிதிகள் நிச்சயமாக உங்களுக்காக உழைக்க, தமிழ் ஆழ, தமிழர்கள் வாழ, திராவிடம் செழிக்க, குழுவானால் திராவிட நாடே திராவிடர்களுக்காக நாம் நிச்சயமாக வெற்றியை ஈட்டுவோம்.